கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். கொத்தமல்லியும் புதினா அடிப்பிடிக்கையில் அந்த மாதிரி சிக்கனையும் பாருங்கோ நல்லா வெந்திருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் ரஜீபா. இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் காணொலி தான் பார்க்க போகிறீங்க. கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் கோழியோடு நிற்கிறேன். நின்று யோசிப்பீங்கள், நான் ஒரு தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கு. இது வந்து 2 கிலோ கோழி பாருங்க அந்த சைஸை. இதில் தான் தம் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் வெட்டையில் இது வேறொரு ஆள் தான் வெட்டுறேன். இது நான் வெட்டைக்கையெல்லாம் சட்ட வழியில் பறக்கும் தானே, அதால் வேறொரு ஆள் தான் வெட்ட விட்டுருக்குறேன். ரஜ்ஜியெல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் வெங்காயத்தை வெட்டுவோம். வெங்காயத்தை வந்து சின்ன சின்னனா தான் வெட்டணும். இது கத்தியும் கூர் கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். நாங்கள் சும்மா விலாசத்துக்கு வெட்டினோம்னா வேலைன்னு செய்யாமல் தான் இருக்கணும். கையால் ரத்தம் பண்ணிருக்கும். வீட்டில் ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம். 15 பேருக்கு தம் பிரியாணி செய்ய போகிறேன். நீங்கள் எல்லாரும் வித்தியாசமாக எல்லாம் செய்திருப்பீங்கள். நான் செய்கிற முறையில் இருக்கா செய்து பாருங்க. பெரிய வேலையண்டு இல்லை. இப்போ தேவையான எல்லாத்தையும் வெட்ட போகிறோம். இப்போ முதல் வெங்காயத்தை வெட்டுறோம். அடுத்து தக்காளி பழம் கிடக்குது, அதையும் வெட்டி பச்சை மிளகாயில் வெட்டி இஞ்சி உள்ளியில் அரைச்சி போட்டு தேவையான கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வெட்டி கழுவி வச்சுக்கிறோம். சிக்கனும் வெட்டி இருக்கிறோம். இனி அரிசியை கழுவிட்டு தேவையானதை மசாலாக்கள் எல்லாம் போட்டுட்டு என்ன செய்ய சரி. வெங்காயமெல்லாம் வெட்டிட்டேன். வெங்காயம் வந்து யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு 280 ரூபா போகுது. நான் 1.5 கிலோ வெங்காயம் தான் எடுத்தேன். நான் தக்காளி பழம் வந்து 1 கிலோ பண்ணினான். தக்காளி பழம் கிலோ 600 ரூபா போகுது. இப்போ நாங்கள் இந்த தக்காளி பழத்தை வெட்டுவோம். தக்காளி பழம் வந்து நிறைய போடணும். சில பேர் வந்து தக்காளி சோசும் விடுறவே தக்காளி காணாட்டிக்கு. அதான் நான் 1 கிலோ எடுத்தேன். வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டிட்டோம். இப்போ வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறோம். பச்சை மிளகா வந்து 50 கிராம் தான் வேணினாங்கள். ஏண்டா காரம் கூட தேவையில்லைன்றபடியாக நாங்கள் 50 கிராம் எங்களுக்கு அளவாக வேணினாங்கள். சில பேர் வந்து இதை முழுசாகவும் போட்டு தாளிக்கிறவே. நாங்கள் வந்து இதை 2ஆக கீறிட்டு தான் தாளிக்க போகிறோம். கொத்தமல்லியும் புதினாம் நான் ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து கூட போடணும். கூட போட்டால் தான் நல்ல வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி வெட்டியாச்சு. இதை ஒரு கரையாக போடுவோம். அடுத்த புதினா வெட்டிட்டு அங்காளி கரையாக வைப்போம். யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கொத்தமல்லி புதினா கண்டுகள் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் வந்து நுவரெலியா கண்டி அந்த சைட்டில் தான் பெரும்பாலும் இதை வந்து அறுவடை செய்கிறவே. இங்கே வந்து குறைவு. ஒரு சில பேர்ட்ட வீடில் வந்து இந்த இது இருக்குத்தானே, இதை வேண்டிட்டு இந்த வேரோட தான் கடவழியில் விற்கிறவே. அந்த வேரை வந்து வீடு வழியில் என்ன செய்வினோம்டா மண்ணுக்குள்ள சும்மா ஊண்டி நட்டு பார்ப்பினம். ஆனால் வரும், பெரும்பாலும் இங்கே குறைவு. எல்லாம் பட்டியாச்சு. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டுவோம்.
இப்போ டேசர் சூடாகட்டும். இப்போ எண்ணெயை விடுவோம். இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இனி வந்து இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் அதுகளை போடுவோம். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இனி ரம்பையிலேயே போடுவோம். ரம்பையில் இந்த கராம்புகள் அது எழுதல் எல்லாம் போட்டோன்னா இல்லை வாசமாக கிடக்குது. ஒரு கைப்பிடி கடுகு எடுத்து வச்சுக்கிறோம், அதையும் போடுவோம். நான் 15 பேருக்கு சமைக்கிறேன்னு சொன்னான் தானே, அந்த 15 பேரும் இங்கேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் சமைக்கிறத. ரம்பையில் நல்ல வாசமாக இருக்குது. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துட்டுது. இனி நான் இஞ்சியும் உள்ளியும் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன், அதை போடுவோம். இப்போ தக்காளி பழத்தை போடுவோம். தயிர் வந்து கூட குறைய போடலாம். நான் வந்து ஒரு கரண்டி தான் போட போகிறேன். என்னடா நான் அழுகுறேன்னு யோசிக்காங்க. இந்த வெக்கைக்கு இருந்து கண்ணெல்லாம் எரியுது. இப்போ வந்து நாங்கள் கொத்தமல்லியையும் புதினாவையும் போடுவோம். கொத்தமல்லி வெட்டின எல்லாத்தையும் போடுவோம். புதினா வந்து அரைவாசி தான் போட போகிறோம். ஏனண்டா சோறு இல்லாமல் அவிஞ்சு வந்தோன்னே சோத்துக்கு மேலே போடுறதுக்கு. இப்போ போட்ட எல்லாமே வதங்கிட்டுது. இதுக்கு வந்து தண்ணி தான் மெயினாக அளவாக விடணும். இல்லாட்டிக்கு வந்து தண்ணி கூட விட்டிங்கன்னா சோறு வந்து குமஞ்சு வந்துடும். அப்போ வந்து தண்ணி கணக்காக விடணும். இப்போ நாங்கள் தண்ணியை விடுவோம். இந்த வாளியால் ரெண்டு வாளி விடணும். இது வந்து செய்கிறது பெரிய வேலை இல்லை. எல்லாம் வெட்டு மட்டும்தான் சிரமம். வெட்டின பிறகு ரெண்டு அடுப்பை மூட்டிட்டு வந்து தேவையானதெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து பிரியாணியை செய்யலாம். இப்போ வந்து இது கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இதை மூடி விடுவோம். இப்போ கொதிச்சிருக்கோம். நாங்கள் இனி ரஜ்ஜியை போடுவோம். ரஜ்ஜியெல்லாம் பட்டி உப்பெல்லாம் போட்டு அரை மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறோம். இதை வந்து நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போடுவோம். ரஜ்ஜியெல்லாம் போட்டாச்சு. இதை வந்து ஒரே கிளறக்கூடாது. ஏனெண்டா ரஜ்ஜியெல்லாம் கரைஞ்சி போடும். தம் பிரியாணி செய்யக்க இப்படி போட்டுட்டு ஒரே கரண்டி கிளறி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இதை மூடிட்டு இனி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரஜ்ஜியெல்லாம் அவிஞ்சிருக்கும். இனி நான் 3.5 கிலோ அரிசி வந்து எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். அதை வந்து போடுவேன் நாங்கள். ஆமாம், சட்டப்படி வாசமாக இருக்குது.
ஒரு கையளவு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அது அவ்வளோத்தையும் போட போகிறேன். அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நான் இதை கிளறி விட போகிறேன். ஒரே அடிக்கடி கிளறக்கூடாது, ஏன்னா இதில் இருக்கிற ரச்சியல் எல்லாம் வந்து உடைய பார்க்கும். அதால் ஒரே ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடுவோம். அடுத்ததாக என்னென்னா ஒரே இந்த அடுப்பு தணலை வந்து வேகமாக எரிக்கக்கூடாது, அளவாக தான் எரிக்கணும். இல்லாட்டிக்கு வந்து சோறு வந்து அடிப்பிடிச்சிடும். அப்போ அளவான சூட்டில் வந்து எரிக்கணும். கடையில் பண்ணுற தம் பிரியாணிக்கு வந்து கலர்கள் எல்லாம் கூட சேர்த்து இருக்கும். நாங்கள் வந்து பெருசாண்டு கலர் போடையில் பார்த்தீங்கன்னா விளங்கும். இதுக்கு வந்து நாங்கள் மேலே வந்து புதினா போட்டிருக்கிறோம். இனி நாங்கள் வந்து இதுக்கு தம் போட போகிறோம். இதை வந்து மூடிட்டு இதுக்கு தம் போடுவோம். முதல்ல வந்து இந்த கல்லை வைக்கணும். இந்த கல் ஏன் வைக்கிறோம்டா உள்ளே இருக்கிற ஆவி வந்து வெளியில் வராத மாதிரிக்கு தான் இந்த கல்லை நாங்கள் வைக்கிறதாக்கள். இனி வந்து நாங்கள் இந்த நெருப்பு தணலை மேலே தூவி விட போகிறோம். நீங்கள் எவ்வளோத்துக்கு மேலே பேரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லம். அதுக்காண்டி மேலே ஏறி இருந்துறாயங்கோ. இனி வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வேகின பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கு பாருங்கோ. எல்லாரும் வந்து நெய் ப்ளம்ஸ் காஜு கொண்டு தான் எல்லாரும் போடுறவே. நான் வந்து அதுகள் போடல, ப்ளம்ஸ் மட்டும்தான் போட போகிறேன். இதை வந்து ப்ளம்ஸும் வந்து கூட போடக்கூடாது, ஏன்னா இனிக்கும். அப்போ அளவாக போடணும். போட்டு இதை நாங்கள் கிளறி பார்க்கணும். அடிப்பிடிக்கையில் அந்த மாதிரி வந்திருக்கு. வாசம் கமகமக்கு சட்டப்படியாக இருக்குது. அதுக்கு முதல் அங்கால 15 பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். தம் பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இனி நான் இதுக்குள்ளே போட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஆவி பறக்குது. ஒரு மாதிரி தம் பிரியாணியெல்லாம் செய்தாச்சு. இனி நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டப்போகிறேன். இங்கே பாருங்க சோறை எப்படி இருக்குண்டு. நல்ல வடிவாக வந்திருக்குது. சிக்கனையும் பாருங்கோ நல்லா வெந்திருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இனி நான் வந்து சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் என்னென்னா, வெங்காயம், தயிர், மிளகுத்தூள் போட்டு நான் சம்பல் மாதிரி ஒன்று செய்து வச்சுக்கிறேன். அதையும் போட்டு தான் இப்போ சாப்பிட்டு காட்ட போகிறேன். உண்மையாக சட்டப்படியாக இருக்குது. நான் இப்படி செய்தாண்டு என்னாலே நம்ப முடியாமல் இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. புளியல் உப்புகள் எல்லாமே கணக்காக இருக்குது. உங்களுக்கும் பாய் உருமை நினைக்கிறேன். ஒன்றும் செய்யலாது. இங்கே பாருங்க, நான் முதல் சிக்கனே சாப்பிட மாட்டேன், இப்போ சாப்பிடுவேன். இதுக்கு 2 வெங்காயத்தையும் போட்டு கடிக்கணும். சட்டப்படியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டினேன் தானே, அதை விட இங்கே வந்தாக்களெல்லாம் அவசரப்படுத்தி கொண்டிருக்கணும் சாப்பாட்டுக்கு. அப்போ அதால் வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். இப்போ நான் சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க, உங்களுக்கெல்லாம் பாய் ஊறி இருக்கும். இதை போல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை போல் நீங்கள் செய்து பாருங்க. முதல் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொமெண்டில் சொல்லுங்க. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.